ஹாய் ஹாய், how are you? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப அழகான வீடு, பீச் பக்கத்துல. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. உங்களோட ட்ரீம் ஹவுஸ்ல இது? ஆமாம் ஆமாம், என்னோட மறைந்த என்னோட கணவரோட ட்ரீம் ஹவுஸ். அப்படிதான் சொல்லணும். ஓ, எப்பயுமே வந்து கணவர் பத்தி பேசிட்டே இருப்பீங்க ஒரு இன்டர்வியூலயும். ஸோ இவங்க அம்மா. அம்மா வணக்கம். ஸோ அம்மா தான் வந்து கைனகாலஜிஸ்ட். ஓ, சூப்பர் சூப்பர், பிளஸ்டு மதர், பிளஸ்டு டாட்டர் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க பேத்தியும் டாக்டர் இல்ல? கண்ணாடி ஏன் வைக்கிறோம்னு உங்களுக்கு ரீசன் தெரியுமா? அதுதான் நம்ம முகத்தை நம்ம பார்ப்போம். கோவில்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி கோவில்ல வச்சிருப்பாங்க. நம்மளை பார்க்கும்பொழுது நமக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறாருன்னு காமிக்கிறதுக்கான கண்ணாடி தான் அது. அதுதான் அதோட மீனிங். ஓகே, சுவாமி ரூம்ல கண்ணாடி வைக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்லயே ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. நர்த்தன நாட்டியம் ஆடும் பிள்ளையார். ஆமா, நர்த்தன விநாயகர். இது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலா. ஏதாவது காரணம் இருக்கா இவ்வளோ அழகா விளக்கோட சேர்த்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு? ஒரு சென்ஸ் ஆஃப் டெக்கரேஷன் தான் இது. ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கு. இது ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ஒரு பக்கம். ஸோ உங்களோட லா புக்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்கு இல்லை மேம்? இல்லை, இது எல்லாமே நான் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுற புக்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே எல்லா ஆக்ட்ஸும் இருக்கும். பேர் ஆக்ட்ஸ் இதெல்லாம் எல்லா ஆக்டும் இருக்கும் இதில். பேர் ஆக்ட்ஸு தமிழ்நாடு ஸ்டேட்குள்ள லாஸும் இருக்கும், சென்ட்ரல் லாஸும் இருக்கும். இதெல்லாம் சென்ட்ரல் லாஸ். இந்த புக்கெல்லாம் பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ பெரிய லா புக்ஸ் இதெல்லாம் படிச்சு தான் வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க வாதாடி. ஆமாம் ஆமாம் ஆமாம்.